ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தான். ரொம்ப நாள் கழித்து வந்து லாங் வீடியோ இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய ரீசன் எல்லாம் இல்லை. எனக்கு ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்ததுலேருந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸாகவே போட்டுட்டேன். நிறைய வீடியோ எடுத்து அதெல்லாம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அந்த டைம் போயிடும் மோஸ்ட்லி. இப்போ தீபாவளிலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே போட்டால் தான் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கேயாவது நம்ம வெளியில் போவோம், அந்த வீடியோவை அப்படியே விட்டுருவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ விட்டாச்சு. அட்லீஸ்ட் இனிமேல் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் லாங் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். அதான் இப்படி கேப் விட்டு போட்டாலும் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து போஸ்ட் பண்ணி கேட்பாங்க எப்போ போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும் நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இப்போ இங்கே பப்ளிக்காகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வீட்டில் தான் வந்து பாட்லக் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் எத்னிக் வியரில் வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோட்டோ எடுக்க வந்து இந்த மாதிரி ஒரு தீபாவளி டெக்கரேஷன் வால் மாதிரி இருந்ததுன்னா ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அமேசானில் தான் இந்த டெக்கரேஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து ஒட்டி வச்சுருந்தேன். அது இல்லாமல் வீட்டில் அங்கங்கே 1-2 இடத்துல ஒட்டி வச்சேன். அப்புறம் இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஸ்டெப்ஸ் வழியாக தான் வந்து மேலே வர மாதிரி இருக்கும். போன வருஷம் வந்து ரங்கோலி கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன். ஸோ அதை போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி விட்டேன். ஸோ இந்த மாப் வந்து நான் இதில் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸில் ஆக்சுவலாக வாங்கினேன் அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன், $20 என்னமோ வாங்கினேன்னு. ஆக்சுவலாகவே வந்து $12 என்னமோ தான் நான் வாங்கினேன். வேணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது. அப்போ யூஸ் பண்ணாமல் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான நேரமே வந்திருக்கு. கோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் அந்த 2013 அந்த டைமில் இருக்கும்போது போட்டது தான். இப்போ இடையில வீட்டுக்கு போகும்போதெல்லாம் மோஸ்ட்லி அத்தை வீட்டுக்கு போகிறோன்னா அத்தை போட்டுருவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் எப்பவுமே எங்கள் அம்மா தான் போடுவாங்க, நான் போட்டதே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டென்சில் வந்து இந்த குட்டி ஸ்டென்சில் மட்டும் இப்போ வாங்கினது. அந்த பெருசு வந்து போன வருஷமோ இல்லை அதுக்கு முன்னாடி வருஷமே நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு ஏதோ எனக்குன்னு அப்படியே தோன்ற மாதிரி நானும் ரித்திகாவும் சேர்ந்து கலர் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் வந்து ரித்திகா ரொம்பவே என்ஜாய் பண்ணா, பயங்கரமாக ஹெல்ப் பண்ணா. இந்த முறை அந்த பெரிய ஸ்டென்சில் வந்து இங்கே முன்னாடியும் கீழேயும் ஒன்று போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக தான் போட்டுட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக உள்ளே விழுமா, கரெக்டாக விழுமா விழாதான்னு. ஏன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் விட்டு போயிருந்தது. ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. பட் கலர் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தோணுச்சு. பட் ரித்திகாவோட சாய்ஸில் விட்டதுனால சரி அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் இந்த படிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஸ்டென்சில் இருந்தது இல்லைங்களா. ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு வழி விட்டு அந்த சைடில் வச்சோம். ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செம்ம சூப்பராக இருந்தது மற்ற கலரை விட. பட் ஸ்டில் எங்ககிட்ட கலர் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் எல்லா கலரும் யூஸ் பண்ணி தான் போட்டோம். இது கொஞ்சம் வந்து ரித்திகா தான் அந்த கீழே இருந்தது ஃபுல்லாக பண்ணால். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் ரிமைனிங் விட்டதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் பாட்லக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் செய்யலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைமும் அதே தான் செஞ்சேன். ஸோ அந்த கஸ்டர்ட் பவுடரே இருந்தது. லாஸ்ட் டைம் எல்லோரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முறையும் அதே டிசைட் பண்ணேன். இதோட ரெசிபின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து சுகர் போட்டுட்டு அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சமாக மில்க் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். அது இந்த பாயில் பண்ண மில்கில் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் அது நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்ட பின்னாடி நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதா. அந்த அளவெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் வந்து ஹெல்த்தியும் கூட. இவ்வளோ இதுக்கு வந்து ரொம்பலாம் சக்கரை சேர்க்க மாட்டோம், கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுனாலும் போடலாம். என்கிட்ட ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், கிவி, அப்புறம் மேங்கோ ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக நாராக இருந்தது, அதனால நான் மேங்கோ ஆட் பண்ணல. பட் மேங்கோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் போடுங்க. அப்போ போமோகிரானேட் தான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு கலரும் சரி எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும். மாதுளம்பழம் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. லாஸ்ட் டைம் வந்து அது கொஞ்சம் புளிச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த முறை கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் இன்னொரு டிஷ் வந்து என்னோடது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ரித்திகா வந்து அவளே குடிச்சிட்டு சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அவள் தலை காய வைக்கிற டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். மொத்தம் நாங்கள் 4 ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கப்புன்ற அளவுக்கு வந்து 4 கப்பு நான் வந்து பிரியாணி வச்சேன். மோஸ்ட்லி வந்து எப்பவுமே லெஃப்ட் ஓவர் இருக்கிறத நாங்கள் அப்படியே டின்னருக்கு வச்சுக்குவோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் ஓகே தான். ஸோ
நான் நிறைய டைம் வந்து ஷார்ட்ஸில் காமிக்கும் போதெல்லாம் பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் நிஜமாவே இன்றைக்கி வந்து ரெசிபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து நம்ம வீட்டில் ஹோஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பதட்டாயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் மெதுவாக 11 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன். ஆனால் 1 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் ரெடி ஆகணும், இதை செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆகணும் மோரோவர். ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருந்ததுனால ரெசிபி கண்டிப்பாக நான் இங்கேயும் அங்கேயும் வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடணும் அப்படின்னு டைம் லேப்ஸில் போட்டு நான் பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு முக்கியமாக அந்த தண்ணி அளவு மட்டும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டைம் லேப்ஸில் பார்க்க பரபரப்பாக இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் பரபரன்னு தான் செஞ்சேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த வெங்காயம் வதங்குறதுன்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே அது முக்கியமானது தான். அது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வதக்கி விடுங்க. அதுக்கு தான் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கிட்ட தேவைப்படும். தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வதங்கிடும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே டைம் கொடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் ஒன்றா டம்ப் பண்ணுறதுக்கு பதில் வந்து டைம் கொடுத்து செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பதட்டமாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்குன்ற மாதிரி அந்த அன்னைக்கு அடி பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் பாத்திரத்தை திரும்ப எடுத்து கழுவிட்டு திரும்ப மாற்றி வச்சேன். எங்களோட கேஸ் ஸ்டவ்வில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சாலும் ஹைலே ஆகும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பக்கத்துலேயே தான் வந்து அப்பளம் பொரிச்சிட்டு இருந்தேன். ஸ்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு பின்னாடி நல்லா அரிசியை வடிச்சிட்டு தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுட்டு இந்த அளவுக்கு தண்ணி உரிகிற அளவுக்கு ரைஸை குக் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மேலே வந்து கீ அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு இந்த மாதிரி தம் போட்டு வச்சிங்கன்னா என்னோடதில் வந்து 3ல் வைப்பேன். 12 வரைக்கும் ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடதில் வந்து 3ல் வச்சுருப்பேன். அவ்வளோ லோ. நீங்கள் நார்மல் கேஸ் ஸ்டவ்னா லோவில் வச்சு 15 மினிட்ஸ் தம் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் தனியாக விடணும். இந்த அரை மணி நேரம் விட்டிங்கன்னா தான் நல்லாவே வரும். தண்ணி லெவலில் பர்ஃபெக்டாக வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ எல்லாம் ஓகேவாக தான் கட்டியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சும் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஒரு டைம் கட்டினா அது நான் எப்படி இருக்கேன்னு நான் கூட பார்க்கல கண்ணாடியில். ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தில் தான். பட் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ சாரீ கட்டியாச்சு. ரொம்பலாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் ஓகே, ஏதோ ஒன்று கட்டி சமாளித்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருந்தது. கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்வியஸாக நம்ம செஞ்சோன்னா யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு எப்போயுமே வந்து 1 or 2 கப் செய்யும்போது இன்னும் சூப்பராக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய செய்யும்போது சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் ஓகேவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு தண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ நான் இப்படி வச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க. நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. அதனால் எனக்கு வந்து எல்லாம் சமைச்சதுனால எனக்கு சாப்பிடணும் போல் இல்லை. அதனால் கொஞ்சமாக பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மாலினி அவங்க கொடுத்ததை ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். வந்தவங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் நம்ம செஞ்சதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே சர்வ் பண்ணோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் லன்ச் டைமே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எல்லோரும் வர வேண்டியது இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் கொடுத்தேன். ஆக்சுவல் தீபாவளி அன்னையை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே தான் வந்து எங்களுக்கு தீபாவளி மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் நம்ம வீட்டில் ஹோஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ரித்திகாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். ஒரே ஒரு சின்ன குறை அப்படி என்னன்னா பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க முடியல. லைக் கம்பி மத்தாப்பு எதுவுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெருசாக அலவுட் கிடையாது. லாஸ்ட் டைம் ஒரு டைம் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் பண்ணோம். ஸோ மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுனால இந்த முறை பண்ணல. ஸோ குழந்தைங்கள்லாம் அங்கே விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு மௌத்திகா வந்து வாழைப்பூ வடையும் பிசிபெல்லாபாத்தும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த பிசிபெல்லாபாத்துக்கு தான் அந்த பேட் அப்பளம் நான் பொரிச்சது, கூட காரா பூந்தி, அப்புறம் நிருபா வந்து கோபி 65, அப்புறம் கர்ட் ரைஸில் சூப்பராக பொமோகிரானேட் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் நம்ம பிரியாணி, அப்புறம் வந்து மாலினி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பொட்டேட்டோவும் பீஸும் போட்டு ஒரு கறி வித் சப்பாத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். பிசிபெல்லாபாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குண்டானே இருக்குது சைடில், கர்ட் ரைஸும் தான். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளைக்கு வந்து நைட்டு சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட்டு மீறது அடுத்த நாளைக்கு வந்து அப்படியே பங்கு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ எல்லாரும் பேசிகிட்டே ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க சைடில் சாப்பிட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் லேடிஸ் அங்கே கிட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் பாட்டு ஏதாவது அரட்டடிச்சிட்டு இருப்போம். சாப்பிட்டோன்னே பயங்கரமாக தூக்கம் வரும். பட் ஸ்டில் தூங்காமல் நாங்கள் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். அந்த அன்றைக்கி வரை எனக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதா இருந்தது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1 மணி நேரம் நான் ஓடி போயிட்டு வந்துட்டேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் மறந்துட்டேன், ரெண்டும் கிளாஷ் ஆனது. பட் ஸ்டில்
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுனால அவங்கெல்லாம் வீட்டை பார்த்துட்டாங்க, நான் மட்டும் ஓடி போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் திரும்பவும் சாதமே சாப்பிடு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி நான் மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து தோசை, அப்புறம் அந்த பீஸ் குருமாலாம் இருந்தது இல்லைங்களா அது, அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வேணுன்றதை வச்சுக்கிட்டோம். பசங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்தோம். அப்புறம் தவா வந்து பார்த்திங்கன்னா அது என்னோடய ஃப்ரெண்டு நிருபாவோட தவா ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடய தவா வந்து கொஞ்சம் என்னமோ ஒட்டி ஒட்டி வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் சுடும்போது அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிடுமோ அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. நைட் வரைக்குமே எல்லோரும் இருந்தாங்க. நிஜமாகவே வந்து பயங்கர மெமரபிளான தீபாவளி தான் எங்களுக்கு 2024ன்னு சொல்லணும். பாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தார் மான்ஸ்டர் கேமுன்னு. அவர் எப்பயுமே எல்லோரும் கிளம்புற டைமில் தான் பயங்கர ஆக்டிவாக விளையாடுறாரு பாஸ்கர்லாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் பார்த்துட்டேன். ஸோ ஓவராலாக சூப்பராக இருந்தது. அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்களே அப்படின்னு சேடாக தான் இருந்தது. பட் நாங்கள் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு எல்லாருக்கும் பாய் சொன்னோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தீபாவளி எல்லாமும் ரொம்ப சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து நிறைய லாங் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.